ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ல வந்து ஸ்ட்ரெஸ்னா என்ன, ஸ்ட்ரெயின்னா என்ன அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெஸ்னா வந்து என்னன்னு பார்ப்போம். நம்ம வந்து இந்த மாரி வந்து பீம வந்து எடுத்துக்குவோம். அந்த பீம்ல வந்து கிராஸ் செக்ஷன் ஏரியாவ மட்டும் நான் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்குவேன். ஏன்னா வந்து அதில ஏற்படக்கூடிய வேவ்ஸ்னால தான் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ வந்து இந்த பீம வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, 2 சைடு வந்து புடிச்சு வந்து இழுக்குவேன். இழுக்கும்போது இந்த பீம் வந்து என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ வந்து தரும். அப்படி வந்து அந்த பீம் தரக்கூடிய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் தான் வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ். சரிங்களா? அத வந்து எப்படி வந்து கால்குலேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அத வந்து பெர் யூனிட் ஏரியாவுக்கு நான் இப்ப எடுத்துருக்கேன்ல இந்த மாரி கிராஸ் செக்ஷனுக்கு வந்து இது பண்ணிட்டு, அத வந்து ஸ்ட்ரெஸ்ஸா வந்து கன்வெர்ட் வந்து பண்ணிப்பாங்க. ஏன்னா வந்து நம்மளால வந்து ஃபுல் பீமுக்குமே வந்து ரெடி பண்ண முடியாது. ஸோ வந்து பெர் யூனிட் ஏரியாவுக்கு எடுத்துட்டு அத வந்து பீமுக்கு ஏத்த மாரி வந்து மல்டிப்ளை வந்து பண்ணிப்பாங்க. சரிங்களா? ஸோ வந்து இதோட ஃபார்முலா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் டிவைடட் பை யூனிட் ஏரியா. அதாவது வந்து லோட் பை ஏரியா அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. லோட வந்து நம்ம வந்து Pன்னு சொல்லலாம். ஏரியா வந்து ஏன்னு வந்து சொல்லலாம். ஸோ வந்து இதோட யூனிட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். அது வந்து பாஸ்கல் அப்படின்னு வந்து சொல்வாங்க. சரிங்களா? இதுல வந்து 5 விதமான டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸஸ் வந்து இருக்கு. டென்சைல் ஸ்ட்ரெஸ், கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ், ஷியர் ஸ்ட்ரெஸ், பெண்டிங் ஸ்ட்ரெஸ், டோர்ஷனல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு வந்து 5 விதமான ஸ்ட்ரெஸஸ் வந்து இருக்கு. சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயின். இப்ப நம்ம இப்படி புடிச்சு இழுக்கிறதுனால வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீம் வந்து விரிவடைய வந்து ஆரம்பிக்கும். இது வந்து இந்தாண்ட போகும், இது வந்து இந்தாண்ட போகும். இந்த பீமோட சைஸ்ல வந்து கொஞ்சம் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். அப்படி அதிகமான இது வந்து எந்த அளவுக்கு வந்து இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறது தான் வந்து ஸ்ட்ரெயின். ஸோ வந்து ஸ்ட்ரெயினுக்கு வந்து யூனிட் இல்ல. ஏன் வந்து யூனிட் இல்லன்னா, மேலேயும் அதே வேல்யூவ தான் போட போறோம். கீழயும் வந்து அதே சம்மந்தமான வேல்யூவ தான் வந்து போட போறோம். ஸோ வந்து யூனிட் டு யூனிட் வந்து கேன்சல் ஆயிடும். ஸோ வந்து இதுக்கு வந்து யூனிட் வந்து கிடையாது. ஸோ வந்து ஸ்ட்ரெயின வந்து கண்டுபிடிக்கணும்னா, நம்ம வந்து சேஞ்சிங் லென்த் அதாவது வந்து இந்த இதுல வந்து இவ்வளோ வந்து சேஞ்ச் ஆயிருக்கு பார்த்தீங்களா? இந்த சேஞ்சிங் லென்த் டிவைடட் பை இதோட ஒரிஜினல் லென்த் வந்து போட்டோம்னா, நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெயின் வந்து கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ வந்து ஸ்ட்ரெயினுக்கு வந்து யூனிட் கிடையாது. ஸ்ட்ரெயின்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 5 விதமான ஸ்ட்ரெயின்ஸ் வந்து இருக்கு. டென்சைல் ஸ்ட்ரெயின், கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயின், சியர் ஸ்ட்ரெயின், வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின், தெர்மல் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு வந்து 5 விதமான ஸ்ட்ரெயின் வந்து இருக்கு. இத பத்தி வந்து ஃபர்தரா நம்ம வந்து வீடியோல வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.